தாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் எங்களையும் குழந்தையும் காப்பாத்தணும். எங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அம்மா, தாயே, நான் கூப்பிட்டாலே வரமாட்டேன். நான் இப்ப கூப்பிடாமலே என் முன்னாடி வந்து என்னை பரவசப்படுத்திட்டியே. நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். உனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் நேர்ல வந்து சொல்லாம போயிட்டா நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேம்மா. அதனால தான் நீ கூப்பிடாமையே வந்துட்டேன். நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் தாயே? இருந்தாலும் சொல்லு காயத்ரி, என்ன விஷயம்? சொல்ல வந்ததை சொல்லாம ஏன் மறைக்கிற? சொல்லுமா. எங்களுக்கு இனிமே நல்லதா நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா கெட்ட சக்தியெல்லாம் எங்களை சுத்தி சுத்தி வருது. ரொம்ப பயமா இருக்கு தாயே. பயப்படாத, அப்படி எதுவும் நடக்காது. விட்டில் பூச்சி விளக்க சுத்தி சுத்தி வருதுன்னா அது நெருப்புல விழுந்து சாகிறதுக்கு தான். புரிஞ்சுதா? அந்த கெட்ட சக்திகளும் அழியறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதனால தான் நெருப்பா இருக்கிற உன் மகனை சுத்தி சுத்தி வராங்க. அந்த மாதிரி ஆபத்து உன் பிள்ளைக்கு இல்லை, அவங்களுக்கு தான். தாயே, நீங்க சொல்றதை கேட்கும்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். அவன் உன் குழந்தையா இருக்கலாம், அவன் எனக்கு குழந்தை தானே. அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வருமா தாயே? இல்ல, யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆபத்தும் அழிவும் உங்க எதிரிங்களுக்கு தான். உன் குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, அவன் பல கெட்டவங்கள அழிக்கக்கூடிய குழந்தை. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு நெருங்கிடுச்சு. எல்லா கர்மவினை பயன்களும் இந்த ஜென்மத்தோடயே முடிய போகுது. இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். இன்னைக்கு எப்படியாவது டீச்சர்கிட்ட நம்ம காதல சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். மணந்தால் மகாதேவி, இல்லைன்னா மரணதேவி. டீச்சர், இப்பெல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா வருது டீச்சர். எனக்கும் தான். டீச்சர், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு டீச்சர். அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? என்ன சந்தேகம் சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். சந்தேகம் படிக்கிற பாடத்திலையா இல்ல வாழ்க்கை பாடத்திலையா? இது காதல் பாடத்தில் டீச்சர். சொல்லட்டுமா டீச்சர்? சொல்லுங்க. என் மேல யாருக்காவது லவ் வந்துடுச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது டீச்சர்? எப்போ நீங்க காதலிக்கிறவங்களே நினைச்சிட்டு இருந்தா லவ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ, கரெக்டா சொல்லிட்டீங்க டீச்சர். அதோட தூங்கும்போது, படுக்கும்போது, சாப்பிடும்போது, ஏன் இப்படி ரோட்ல நடக்கும்போது கூட அவங்க நினைப்பு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் டீச்சர்? நீங்க காதலிக்கிறவங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயோ, எப்படி டீச்சர் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆமா, இத பத்தி கூட நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களா? நீங்களும் வெக்கப்படுறத பார்த்தா நீங்களும் லவ் பண்றீங்களா டீச்சர்? நீங்க யார லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா டீச்சர்? நீங்க யார லவ் பண்றீங்கன்னு முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க, ஏன்னா லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க தான் முதல்ல சொல்லணும். டீச்சர், எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. லவ் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? நேரா உங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி போய் நின்னு அவங்க கண்ணை பார்த்து அப்புறம் டீச்சர் அவங்க கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க. டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். என்னையா லவ் பண்றீங்க? ஆமா டீச்சர், உங்களை தான் நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். எப்போதுமே உங்க நினைப்பு தான். உங்களை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் டீச்சர்.
ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டீச்சர், அப்போ நீங்க என்னதான் காதலிக்கிறீங்களா? ஆமா. இவனுக்கு இந்த வயசுல லவ் கேக்குது போல. அந்த வீரபாண்டி ஊருக்கு ஊருக்கு வெப்பாட்டி வச்சிருக்க மாதிரி இவன் தெருவுக்கு தெரு வச்சிருப்பான் போல இருக்கு. என்ன ஜென்மமோ. என்ன காளையா, கல்யாண விஷயத்த மறந்துட்டு காதல் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமா, முதல்ல காதல், அப்புறம் தானே கல்யாணம். நான் உன் கல்யாணத்தை பத்தி சொல்லல, அந்த வீரபாண்டி கல்யாணத்தை சொன்னேன். ஆமா, உனக்கு அந்த ஆள் கல்யாணம் முக்கியம், எனக்கு ஏன் கல்யாணம் முக்கியம், காதல் முக்கியம். வயசான காலத்துல காதலுக்கு இதில் அந்த டீச்சர் பண்ணி சுத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பண்றது, பல பேருக்கு வயசுல காதல் வருது, சில பேருக்கு வயசு முடியும் போது காதல் வருது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தன். கிடைச்ச இந்த டீச்சரை விட்டுட்டா அதுக்கப்புறம் என் கல்யாண கதி அதோ கதிதான். அநேகமா வீரபாண்டி ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்லனா அந்த ஆளு இந்த டீச்சரை கரெக்ட் பண்ணன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆளை தேடுறதுக்கு பல வருஷம் ஆயிடும். எனக்கு வயசாயிடும் பாரு. நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் வாழ்க்கையில உருப்படாம போயிட்ட. சரி, அதை விடு. நான் வீரபாண்டி கிட்ட கல்யாண விஷயமா பேச சொன்னனே, பேசுனியா? கேட்டியா? என்ன மாதிரி இப்படி கேட்டுட்ட? வீரபாண்டிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாம கேட்காம இருப்பானா? கேட்டேன். என்ன சொன்னாரு? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாரு? அவர் பதில் சொல்லும் போது அவர் பொண்ணு பூஜை அங்க வந்து சண்டை போட்டுட்டா. அந்த சண்டையில நான் கேட்ட கல்யாண விஷயம் காத்துல பறந்து போச்சு. சரி, சண்டைக்கு அப்புறம் கேட்டிருக்கலாம்ல? சண்டை முடிஞ்சதும் கேட்டேன். மக மேல இருந்த கோபத்துல இனிமே இந்த வீட்டுல கல்யாணம் நடக்காது, கருமாடி தான் நடக்குதுன்னு கோபத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? என்ன இந்த கல்யாணம் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு? இங்க பாரு மாதவி, கல்யாணம் எப்ப நடக்கணும் இருக்கோ அப்பதான் நடக்கும். நம்ம இஷ்டத்துக்குலாம் கல்யாணம் நடக்காது. முக்கியமா அந்த குரு மட்டும் ராசாத்தி வீட்டுக்கு வந்துட்டாரு வை, கல்யாணம் கன்ஃபார்ம் நடக்கும். குருவா? அது யாரு? அதான் இந்த ராசி பலன்லாம் வருவாரு, அவரை தான் சொன்னேன். குரு எப்ப வருது, கல்யாணம் எப்ப நடக்கிறது? என்ன பொழப்பு இது காளையா? ச்சே. என்ன கொடுமை இது! நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த குழந்தையை எடுத்து வர முடியவில்லை. நான் எவ்வளவு வேண்டுதலாக கேட்டும் அந்த காயத்ரி குழந்தையை என்னிடம் கொடுக்காமல் எடுத்து சென்று விட்டால் எனக்கு வந்த கோபத்திற்கு எல்லோரையும் ஏதாவது செய்துவிட வேண்டும் போல் தோன்றுகிறது. காரியம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் கோபத்தை அடக்கிக் கொண்டு வந்து விட்டேன். சரி, நீயாவது அந்த குழந்தையை எடுத்து வர முயற்சி செய்திருக்கலாமே. குருவே, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நானும் ஒரு தடவை முயற்சி பண்ணேன். குழந்தையை நெருங்கி எடுக்கும்போது அந்த கோவில் பூசாரி உள்ள பூந்து குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான். இல்லைன்னா அந்த குழந்தையோட கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும். நம்ம கதை ஆரம்பமா இருக்கும். போதும் போதும், இனியும் மாறி மாறி நாம் கதை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. உடனே அந்த குழந்தையை எடுத்து வரும் வேலையை செய்தாக வேண்டும். காளி சொன்ன மாதிரி நமக்கு அந்த குழந்தையில ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமாக பேசி நடக்க போகும் நல்ல காரியத்திற்கு தடையா இருந்து விடாது. போ, எப்படியாவது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை. உன்னை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தை கடத்தலில் இனி நானே ஈடுபடப் போகிறேன். அதோடு அந்த குழந்தை கடத்தலுக்கு யார் தடையாக இருந்தாலும், ஏன் அந்த அம்மனே தடையாக இருந்தாலும் அவளை அழிக்காமல் விட மாட்டேன். என்னடா கால, ஊர்ல என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ஐயா, நீங்க எலெக்ஷன்ல தோத்து போயும் அந்த வேலு பையில ஒண்ணு செய்யாம இருக்கீங்கல்ல, புலி பதுங்கிறது பாயிருக்கு தான் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஐயா, உங்களை மாதிரி மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டி
உருட்ட வேண்டிய இடத்துல உருட்டி சுருட்ட வேண்டிய இடத்துல சுருட்டுற திறமையான தலைவர் அவன் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயா, முன்னாடி எல்லாம் நீங்க காதல் இளவரசனா, இப்ப காதல் மன்னனவே மாறிட்டீங்களா அப்படின்னு பொம்பளைங்களே பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஐயா, நீங்க உண்மையிலே காதல் மன்னன் தானே? காதல் மன்னன், இளவரசன், இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்கு. ஆனா எவனும் என் காதல கேட்கறபடி எதுவும் பேசலையே. ஐயா, அது வேற ஒண்ணும் இல்லையா, பயம். புளிய பார்த்து பயப்படுற பயம். ஐயா, நீங்க ரோட்ல போகும்போது உங்களை யாராவது பார்த்து வணக்கம் சொல்லிருக்காங்களா? இல்ல. ஆனா அந்த வேலு போய் வரும்போது பொடுசுல இருந்து பெருசு வரைக்கும் வணக்க தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆனா அவனும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தலையாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியா? ஐயா, படத்துல வடிவேலை பார்த்துட்டு சிரிப்பு போலீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வேலுப்பைய வரும்போது எல்லாரும் சிரிப்பு தலைவர்னு சொல்றாங்க. இருங்க, நான் தலையில தட்டுறேன். ஏ நிறுத்துற. ஐயா, யாரோ உங்களை நினைக்கிறேன். டே, ஏதோ புறையேறுனா தலையில தட்டுவாங்க, சரி. இப்போ யாரோ நினைப்பாங்கன்னு புது கதையை விடுற. ஆமாயா, அடுத்தவங்க நம்மள நினைக்கும் போதுதான் பொறையேறுன்னு சொல்லுவாங்க. அநேகமா அந்த ராசாத்தி தான் உங்களை நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன முதலாளி அப்படி புதுசா பாக்குறீங்க? இல்ல, அவ சாப்பிடாம ஏன் நினைப்பாவே இருப்பான்னு நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லலையே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயா, நீங்க அந்த ராசாத்தி பேச்சை எடுத்தாலே எனக்காக ராசாத்தி குளிக்காம இருக்கா, தூங்காம இருக்கா, சாப்பிடாம இருக்கான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாயா? அப்படியா? ஆமாண்டா, நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஐயா, உங்களுக்கு மறதி அதிகமாயிட்டு இருக்குங்க ஐயா. நீங்க பணம் கொடுத்தத யாருக்கு கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்க, என்னத்துக்கு கொடுத்தீங்கன்னு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்கய்யா. எழுதி வச்சா நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் வட்டி போட்டு வாங்கலாம்னு நினைச்சியா? ஏன்யா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எப்போ சந்தேகத்துல பேசுவீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே நானும் உங்க பின்னாடியே வந்துருவேன். உங்க கல்லறைக்கு பக்கத்துல இல்ல உங்க காலடியிலே புதைக்க சொல்லி நானும் செத்து போயிருவேன். டேய், வாழ்றத பத்தி பேசாம ஏன்டா சாகிறத பத்தி பேசுற? ஆமா, நம்ம பேச்ச எங்க விட்டோம்? நம்ம ராசாத்தி விஷயத்துல விட்டோம். எனக்கும் ராசாத்திக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடந்தாகணும். என்னது, ஒரு வாரத்துல கல்யாணமா? ஐயா, உங்க கல்யாணத்தை பழைய முறைப்படி ஒரு வாரம் வச்சு செய்யலாம்னு பார்த்தேன். ஒரு வாரத்துல முடிச்சிருங்கன்னு சொல்றீங்க. என்னடா கிண்டல் பண்றியா? பின்ன என்னையா, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்னடா பேச்சு பேசுற? என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற? நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லணும், அதை நான் கேட்கணும். அது ஏன் தலையெழுத்து? ஐயா, சிறுகுச்சி பல்குத்த உதவுன்னு சொல்ற மாதிரி நானும் உங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டேன். அத மாதிரி தான் இப்போ சொல்றேன். அப்புறம் வேண்டாம் முதலாளி, நீங்க கல்யாணம் செஞ்சா இந்த ஊர்ல மட்டும் இல்ல, உங்க பொண்ணு பூஜா கூட உங்களை மதிக்க மாட்டா. டேய், அவ தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாளே, நீயே அவ மனசை கெடுத்துருவ போல இருக்க. ஐயா, அவ முழு மனசோட இதுக்கு சமைக்கல, உங்க சந்தோஷத்துக்காக அவ தலையாட்டுனா. அதனால அதே மாதிரி பூஜாவோட சந்தோஷத்துக்காக நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க கூடாது? அட போடா பைத்தியக்காரா, யாரோட சந்தோஷத்துக்காகவும் ஏன் சந்தோஷத்தை நான் கெடுத்துக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே தான்டா தீரும். அச்சி, என்ன நீ சொல்லிருந்தாலும் கேட்க மாட்டான். பாத்தியா பூஜா, உங்க அப்பா பேசுற பேச்ச அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். எக்கேடோ கெட்டு போகட்டும், விடுக்காளையா. அது எப்படிமா விட முடியும்? உன் வாழ்க்கையில இப்படியே இருந்துட முடியுமா? அதை நீ நினைச்சாலும் நான் நினைக்காம இருக்க முடியுமா? எனக்கு என்னவோ எங்க அப்பா மாறுவாருன்னு நம்பிக்கையே இல்ல. கண்டிப்பா மாறுவாரு. அதை நான் மாத்தி காட்டுறேன். அந்த ராட்சசிங்க உன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் உன் கதி அதோ கதிதான். நீ தெருவுல தான் நிக்கணும். அதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அப்பாவை மீறி உன்னால என்ன செய்ய முடியும்? செய்யறேன், ஏதாவது செஞ்சு காட்டுறேன். யாராருக்கு என்னென்னமோ செஞ்சனா உனக்காக இதை செய்ய மாட்டேனா? நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். யார் தடுத்தாலும் அந்த குழந்தைய பலி கொடுக்காம விடவே மாட்டேன். இத்தனை நாள் பொறுத்தது போதும். பலி கொடுக்க இதுதான் சரியான நேரம். அந்த நேரம் வந்த பிறகும் பலி கொடுக்காம இருந்தா என்னை விட பெரிய முட்டல் யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏய் குட்டி பையா, நீ என் வயித்துல பிறந்ததுக்கு
நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. ஏன்னா பல யுகங்கள நடந்த ஒரு அநியாயங்களுக்கு இப்பதான் அழிவு நெருங்க போகுதாம். இவ்வளவு நாளா நானும் உங்க அப்பாவும் பட்ட கஷ்டத்துக்கு உன்னாலதான் ஒரு விடிவு காலம் பொறுக்க போகுதாம். இத அம்மன் என்கிட்ட சொன்னப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? என்னை விட உங்க அப்பாவும் பாட்டியும் தான் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க கஷ்ட வேதனை தீர்ந்தாலே போதும், எனக்கு அதுவே சந்தோஷம்தான். இந்தாலே எதுக்கு என் குழந்தை எப்படி பாக்குறா? எதுக்கு என் குழந்தைய தேடி அடிக்கடி வர? எதுக்கு இவனை பார்த்து சிரிக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன்னோட குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அதோட அந்த குழந்தைக்கு தெய்வ சக்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் பல பேருக்கு, முக்கியமா எனக்கு உதவ போகுது. அதனாலதான் இந்த குழந்தைய நான் அடிக்கடி வந்து பார்க்கிறேன். எங்க அந்த குழந்தைய என் கையில கொடு, நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுத்துறேன். உன்னை பார்த்தாலே மோசக்கார மாதிரி தெரியுது. என் குழந்தைய நான் தரமாட்டேன். இதோ பார், நான் ஆசையா தான் குழந்தைய கேட்கிறேன். குழந்தைய நான் எதுவும் செய்ய மாட்டேன். குடு என்கிட்ட. இல்ல, நான் தரமாட்டேன். ச்சே, என்ன இது? குழந்தை கை கிடைக்கும் நினைச்சா இப்படி ஏமாந்துட்டேனே. எப்படி இந்த குழந்தைய கைப்பற்றுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், என்னடா உங்க பாட்டிக்கு இவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது? உன்னை கீழே விட வேணான்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ இங்கேயே அம்மா கூடவே இரு. என்ன என்னடா இது? அங்க விளையாடிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற? வா, வீட்டுக்கு போலாம். போலாமா? என்ன பசிக்குதாப்பா? பசிக்குதா கண்ணுக்கு? போ போ. நீ மத்தவங்களை ஏமாத்த பாக்குற, நான் உன்னையே ஏமாத்த பாக்குறேன். உனக்கு பழியிற நேரம் நெருங்கிடுச்சு. ச்சே, எப்படி முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை கைக்கே வர மாட்டேங்குதே. என்ன செய்வது? என்ன அதிதி, இவ்வளவு அவசரமாக வருகிறாய்? குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா? குருவே, குழந்தைய இப்போ அந்த சிவகாமி எடுத்துட்டு வரா. அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது எடுத்துட்டு போகணும். என்ன அதிதி உளறுகிறாய்? குழந்தை இப்போது காயத்ரியிடம் அல்லவா இருக்கிறது. எப்படி சிவகாமி கைக்கு வந்தது? சிவகாமி எடுத்து வர சாத்தியமே இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல குருவே. ஆனா குழந்தைய சிவகாமி எடுத்துட்டு வர்றது உண்மை. இந்த சமயத்தை நம்ம கெடுத்துட கூடாது. இது காலியாக பார்த்து நமக்கு செய்த உதவி. நாம் எப்படியாவது அந்த குழந்தையை பிடிங்கி சென்று விட வேண்டும். அதிதி, நீ சொன்னதை என்னால் நம்ப முடியவில்லை. இல்ல குருவே, என் கண்ணால பார்த்தேன். சிவகாமி அவ பேரனை கொஞ்சிக்கிட்டே எடுத்துட்டு வந்தா. இல்லையே, காயத்ரி தான் குழந்தையை எடுத்துச் சென்றதை பார்த்தேன். சரி, சிறிது நேரம் இங்கு காத்திருப்போம். குழந்தையுடன் சிவகாமி வந்தால் நாம் பிடுங்கி செல்வோம்.